ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி முடிஞ்சால் ஒரு ஹைப்பும் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் பார்த்திங்கன்னா நீதிபதிகள் அதிரடியாக கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாம் யோசிக்கும் பொழுது என்னப்பா அந்த குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுருவீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஐயம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி மக்கள் கருத்து தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பொலிட்டிக்ஸில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது. விஜய் அவர்களுடைய பரப்புரை, அதில் சில பிரச்சனைகள், பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்பட்டது. அப்புறம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கு. ஸோ ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் உடைய கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வம் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஆயுள் தண்டனை இருக்கும், இல்லாட்டி தூக்கு தண்டனை இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ரொம்ப நேரம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு இந்த தீர்ப்பை ஒத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன் 2ஆம் தேதி வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கும் பொழுது, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பத்திரிகை சொன்னாங்க. அதாவது மிரட்டப்பட்ட நீதிபதிகள் போலீஸாருக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேரம் பேசப்பட்டது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடாக இது தள்ளி வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தாலும் மக்கள் அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் இன்றைக்கி நிறையா கமெண்ட்ஸ், ஏன்பா 5 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஏன்பா இழுவரியாக போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையான காரணம் வெளிவந்திருக்கு. நீதிபதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போலீஸார் அவர்கள் மனநலம் எப்படி இருக்குது, இப்போது என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு சேலரி எப்படி வாங்கியிருக்காங்க, எது வரைக்கும் வாங்கியிருக்காங்க, பென்ஷன் இருக்கா, அந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். அதை பற்றின அறிக்கையை சப்மிட் பண்ணப்படலை. அவங்களுடைய உடல்நலம் சம்மந்தப்பட்டது வந்துடுச்சு, மனநலம் சம்மந்தப்பட்டதுலாம் இன்னும் வரல. ஸோ மத்திய மாநில அரசுக்கு பார்த்திங்கன்னா அப்ரூவல் கொடுக்கணும், அதுவும் இன்னும் வரல. ஸோ அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்ற ஒரு விரிவான அறிக்கை இன்னும் வரல. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா தீர்ப்பு 2:30 மணி மாற்றினாங்க. காலைல 10:30க்குனாங்க, அடுத்து 2:30 மணிக்கு ஒட்டி வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி போயிடுச்சு. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது இழுபறியாக இழுத்து கொண்டே தான் போய் கொண்டிருக்கிறார்கள்ன்றது பார்க்க முடியுது. ஏப்ரல் 2ஆம் தேதியாச்சும் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்துடும், ஏன்னா அப்படி தான் தோணுது. பட் தீர்ப்பு எப்படி வரும், ஜெயராஜன் வெனிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குன்னு சொல்லி மக்கள் ஆதங்கப்படுறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் இதை இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக காப்பாற்றுவதற்கு தான் ட்ரை பண்ணுறாங்க அந்த போலீஸாரை. அதுக்காக ஏதாவது நாடகம் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியலன்ற மாதிரிலாம் மக்கள் ஆதங்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எதனாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ கண்டிப்பாக கிடைக்குங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து இன்றைக்கி விஜய் அவர்களுடைய பிரச்சாரம், இன்றைக்கி அதுதான் பயங்கர ட்ரெண்டிங்கு. இன்றைக்கி ஃபுல்லாக பொலிட்டிக்கல் இதில் அதுதான் பயங்கர ட்ரெண்டிங்கு. ஸோ 3 இடங்களில் கவர் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க. ஒன்று பெரம்பூர், இன்னொன்று குளத்தூர், இன்னொன்று வில்லிவாக்கம். பட் பெரம்பூரும் குளத்தூரும் கவர் பண்ணிட்டாங்க. வில்லிவாக்கம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, அதாவது போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது இப்போது ஸ்டாலின் அவர்கள் வாகன பிரச்சாரம் போகும்போது ஒன்றும் பெருசாக வரமாட்டாங்க. ஏன்னா அவரை அரசியலுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அவ்வளோதான். ஏன்னா காசு கொடுத்து ஓட்டு போட வச்சுருவாங்க. மற்றபடி அவரை பார்க்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு வைங்களேன். ஆனால் அவருக்கே கிட்டத்தட்ட இப்போ நிறைய பவுன்சர்ஸாக இருக்கட்டும், போலீஸார் போயிட்டே இருக்காங்க. பட் விஜய் அவர்களுக்கு அப்படி கொஞ்சம் நஞ்ச பேர் தான் இருக்காங்க. ஒரு 5-6 பேர் தான் போலீஸார் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சுச்சு. க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா விஜய் அவர்கள் அதை எவ்வளோ தூரம் சொன்னால் கூட தாவேகாவுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? தொண்டர்கள் கொஞ்சம் புரிஞ்சு தான் நடந்துக்கிறாங்க. பட் ரசிகைகள் பார்க்க வராங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் வந்ததுனால அவர் அதை முடிவெடுத்துட்டார். என்னென்னா, சரி இனிமேல் போனோம்னா அவ்வளோதான், சரி கரூர் மாதிரி ஏதாவது லைட் ஹீட் ஆஃப் பண்ணிட்டாங்க, கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும். அதனால் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி நான் கிளம்புறேங்கிற மாதிரி அவர் கிளம்பிட்டார். சரிங்களா? ஸோ நிறைய பேர் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. ஏன்னா இதுக்கு இது கிடைச்சதே பெரிய விஷயம், பெர்மிஷன் கிடைச்சதே. அது மட்டும் இல்லாமல் வெளியே பேசுகிறப்ப அவனுங்க விடவும் மாட்டானுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நைட்டு கூட்டமாகிடுச்சு, கத்துவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு முடிவு எடுத்தது அப்படிங்கிறது விஜய் அவர்கள் ஓகே தான். ஏன்னா பாதுகாப்பும் இல்லை, யாரும் வரல, வண்டி வேறு முச்சி வைக்கிற மாதிரி வண்டியை நகர விட மாட்டுறாங்க. ஸோ அது ரொம்ப கூட்டம் ஆயிடுச்சுங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் டக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்குள்ளேயும் நிறையா விமர்சனம்.
அவங்களே அந்த கட்சியிலேருந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி திமுக வந்து எங்களை இப்படி பண்ணுறாங்க, ஒழுங்காக போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்குனான்ற மாதிரி சொல்லிவிட்டு, நாங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, வேறு டேட்டுக்கு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் தாவகாவுடைய தொண்டர்கள் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க, அவரை பார்க்க முடியலையே, அவர்கிட்ட பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். அடுத்து விஜயோடைய வேட்பாளரை மாற்றி சொல்லிட்டாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கூட்டங்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருமே கரெக்டாக பேசணுன்றது கிடையாது. நிறைய பேர் தப்பு பண்ணுங்க, ஜேக்கடா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல டிஎம்கேல. ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்ற மாதிரி. அப்புறம் விஜய் சொத்து மதிப்பு பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து பதிவு பண்ணிட்டாரு. நிறைய பேர் வந்து காரே இல்லையா ஸ்டாலின்ட்டு, அந்த மாதிரிலாம் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் அதை வச்சு ஏதாவது விமர்சனம் பண்ண முடியுமா? அதாவது அந்த சொத்துல வந்து அவர் பேரில் மட்டும்தான் இருக்குது, மனைவி பேரில் இல்லை. அப்புறம் அந்த மாதிரி ஏன் கடன் கொடுத்தாரு, அவங்க சொந்த பிள்ளைங்களுக்கே கடன் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து அப்படியே பரப்பிட்டு இருக்காங்க. சன் நியூஸில் வந்து பார்த்துட்டு இருக்க முடிஞ்சு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஸ்டாலின் வந்து இது வரைக்கும் எதுவுமே சப்மிட் பண்ணவே இல்லையே. எவ்வளோ தூரம் வச்சுருக்கீங்க, என்ன சொத்துன்னு சொல்லி போட்டிங்கன்னா, எவ்வளோ தூரம் டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் பார்த்துக்கோங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. எப்படி போடணும் அதெல்லாம் வந்து யோசிக்கணும்ல, சும்மா வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். சரி, இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு அப்படின்ற மாதிரி அந்த போராட்டம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சின்னம்மா ஓபிஎஸ்சி எங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து கொந்தளிச்சாங்க. ஆனால் அந்த கொந்தளிப்பு டிஎம்கே கிட்ட ஏன் இல்லை அப்படின்றது தெரியல. ஏன்னா விஜய் அவர்கள் வளர்ந்து வரார், அவர் வந்து இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சு, அதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து அவங்க பாதுகாப்பு இல்லை அந்த கட்சியில் அப்படின்னு சொல்லி உருட்டி தெரிஞ்ச ஜூலிக்கு திமுக எவ்வளோ பெரிய கட்சி, மாபெரும் சக்தி அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான். அப்படின்னு பார்த்தா திமுகவில் மினி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து டிவிகேவாம். அப்போது எக்ஸ்ட்ரா லார்ஜ் இல்லை இன்ஃபினிட்டி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே. அது கூட புரியாமல் தற்கொலை அங்கே உட்காந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னண்ணே தோற்றுடனே நீ, நான் இருக்கேனே உங்கள் எல்லாத்துலேயும் வந்து நான் பிரச்சாரம் பண்ண போகிறேனே, நீங்கள் எங்கேன்னு சொல்லுனே, நான் வந்து நிற்கிறேனே அப்படின்ற மாதிரி வந்து பேசுன அந்த மூதேவி டபால் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இன்றைக்கி போனாப்புல அங்கே தேடிருக்காங்க, எங்கடா ஜூலி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா பக்கம் வர மாட்டேன்னு சொல்லி காலில் விழுந்துட்டான். அங்கே வரவே இல்லை. ஏன்னா வந்தால் அவருடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கிட்னி திருடி வரமாட்டா அப்படிங்கிறது தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இந்த ஆட்சியில். அப்புறம் வந்து அவருக்கு எதுவுமே தெரிலையா, பெண்களை மதிக்க மாட்டுறாங்களாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. திமுக என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத. இன்னொன்று சர்க்கார் ஒழியணுமா, இவங்க சர்க்கார் தான் ஒழியணும், பெரம்பூர் அப்படி பேசிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கூட நீங்கள் கூட்டணி, மறைமுக கூட்டணி வச்சுருக்கீங்க, நீங்கள் பிஜேபியோட பீட்டிங்கடா. அறிவு இருக்குது அவனுக்கெல்லாம். 234 தொகுதிக்கு ஆளை போட்டாச்சு. கேட்டால் பிஜேபியிலேருந்து வெளியே வந்தவங்களாம் போட்டிருக்காங்க. எப்படி வந்தால் என்ன, அவருடைய கட்சியில் நிற்கிற பிஜேபி நிற்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா நீங்களும் தான் பல பேர்கிட்ட கூட்டணி முடிங்க. உங்கள் கூட்டணியில் எவனுமே அந்த திருப்தி கிடையாது. அதை பேசுகிற துப்பு இருக்கா, அது கிடையாது. சரியா? அப்புறம் திமுக மாபெரும் கொள்கை, என்ன கொள்கை? திருட்டு திமுக அந்த மாதிரியா, திருடணுமா, ஸ்பெக்ட்ரம் ஊழல், மணல் கொள்ளை, இந்த மாதிரி மாபெரும் கொள்கையை வச்சுட்டு மக்களுடைய வயிற்றில் அடிச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிட்டுருக்கீங்க. கேட்டால் வந்து 2000 கொடுத்துட்டோம், தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டோம், அது கொடுத்துட்டோம், இது கொடுத்துட்டோம்னு சொல்லி சும்மா வந்து பேசிட்டு, இது வந்து மாபெரும் கொள்கைங்க அந்த அம்மா. விஜய் அவர்களை வந்து இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்போ விஜய் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது மேட்ரு கிடையாது. அதுவும் பெரம்பூர் கிழக்குலாம் வந்து விஜய் ஜெயிக்கவே முடியாது, நாங்களாம் ஜெயிச்சிருவோம் ஈஸியாக, என்னென்ன நீங்கள் அப்படின்றாங்க. ஓகே பாரு, கிட்னி திருநதுக்கு வழக்கில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பாரு. அந்த மக்களை நீ துரோகம் பண்ணியிருக்க, அங்கே போய் நீ கேளு. உனக்கே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. நீ வந்து விஜய் பேசுறேன்னு சொல்லிட்டு நீயும் வந்து வாண்டடாக வந்து வண்டியில் விழாத அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சும்மா உட்காந்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்கிறது தான். அதுமாதிரி இந்த சாட்டை துறைமுறை ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டம் போட்டாங்கன்னா ஒருத்தன் கூட ஆள் இல்லை. உங்களுக்கு எப்படி கூட்டம் கூடுது, எல்லாரையும் பார்க்க தான் கூட்டம் கூடுதுன்னா, அப்போ ஒன்றை பார்க்க ஏன் கூடலை? எல்லாரையும் பார்க்க கூடுது இல்லை, அப்போ ஏன் ஒன்றை பார்க்க கூடலை? சீமானவர்கள் ஏன் பார்க்க கூடலை? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? சும்மா வந்து பேசிகிட்டு இருக்கிறது என்னத்தையாவது பிடிச்சிட்டு. கேட்டால் டிவிக்கே டிஎம்கே தான் போட்டின்னு சொல்கிறேன், ஏன் வந்து ஸ்டாலின் போட்டிடுற தொகுதிக்கு வந்து நீங்கள் ஏன் வந்து போட்டிட மாட்டுற, ஏன் போட்டிட முடியும், ஏன் 2 தொகுதியில் போட்டிடுற அப்படின்னு சொல்லிட்டு கன்றாயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். எப்படி போட்டிட்டாடா, ஸ்டாலினுக்கு வேலை டிவிக்கெல்லாம் அங்கேயும் ஒரு ஆள் நிற்கிறார்ல, அப்போ விஜய் அங்கே போட்டிடுறாருன்னு அர்த்தம். போட்டிடாமல் தாவக்க வேலைக்கு நிற்கிறாங்க. அதான் சொல்கிறேன். கேட்டால் விஜய் நேராக போய் போட்டி விடணுமா, சேப்பாக்கத்தில் போட்டிடணுமா, போய் எதுக்கு போட்டிடணும்? அவர் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ எந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா போடணுமோ அவங்க போட்டுக்கிட்டாங்க. உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, நான் வந்துட்ட ஒரு சவால், டிவிகேயில் என்னோட என்டிகே ஏதாவது ஒரு தொகுதியில் முந்திருங்கடா, அவ்வளோ, வேறு எந்த பெரிய இதெல்லாம் கிடையாது. சவால் இது, சாட்டை ஓகேவா, ரெடியா அப்படின்ற மாதிரி. அப்புறம் இந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் உட்காந்துட்டு எடப்பாடி சும்படிச்சிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன விஜய் எல்லாத்தையும் போட்டிருக்காரு, கரூர் கேஸ் மட்டும் அவர் மேலே ஃபைல் ஆகலை குற்றவாளின்ட்டு அப்படின்ட்டு. யோ,
கரூருக்கு முதல் நடந்தப்ப திமுக தப்புன்னு சொல்லி பேசினது இந்த ஆள் இப்போ பார்த்தீங்களா அப்படியே மாற்றி இது வந்து இப்படி. ஏன்னா இவனுக்கு வந்து எடப்பாடி இப்போ கொண்டு வரணும், அவருக்கு வந்து அதுக்காக சொம்படிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியாது. அதனால கேஸ் இல்லையா என்னன்னே புரியல. அதாவது சாட்டைக்கும் சவுக்காச்சும் பரவாயில்ல, சரி ஓகே டிஎம்கே ஒழிக்கணும்னு இப்போ ஒரு பிளான் பண்ணுறாப்புல. ஆனால் அதுக்கு பதிலாக பிசாசு ஆதரிக்கிறாப்புல. இந்த சாட்டை துறைமுருகன் விஜயே எதிர்க்குன்னு நினைக்கிறான், ஆனால் திருடு திமுக அதிமுக வந்து பேச மாட்டான். அப்போ இவங்க எவ்வளோ தூரம் பெரிய ஃப்ராடுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ அயோக்கிய பிள்ளைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.